கிருஷ்ணர் பிறந்த இடம் மதுரான்றது எல்லாத்துக்கும் தெரியும். அத மாதிரி கிருஷ்ணர் இறந்த இடம் வந்து வெராவல்ன்ற இடம். இது வந்து எங்க இருக்குன்னா குஜராத்ல மேற்கு கடற்கரை பக்கத்துல பால்கா தீர்த்தம் என்ற இடத்து பக்கத்துல தான் அவர் வந்து இறந்ததா சொல்றாங்க. மகாபாரத போர்ல அனைத்து கௌரவர்களும் இறந்துடுறாங்க. அதனால காந்தாரி தனது மகன்களை இழந்த துக்கத்தினால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அதனால கிருஷ்ணருக்கு கடுமையான சாபத்தை அவ கொடுக்குறா. அதனால கிருஷ்ணரும் தான் செஞ்சது தப்புதான் சொல்லி ததாஸ்துன்னு சொல்லி காந்தாரியுடைய சாபத்தை அவர் வந்து ஏத்துக்கிறாரு. கிருஷ்ணருக்கு ஏற்கனவே ஒரு சாபம் இருந்தது. துர்வாசக முனிவர் அவருக்கு கொடுத்த அமிர்தத்தை உடல் முழுவதும் பூசிக்க சொல்லி கொடுக்கிறாரு. காலில பூசிக்கொள்ள விரும்பாத கிருஷ்ணர் அத பாதத்துல தடவி கொள்ள விரும்பல. அதனால கோபம் அடைகிறார் துர்வாசக முனிவர். கிருஷ்ணனுடைய மரணம் வந்து பாதத்துல ஏற்படணும் அப்பவே வந்து அவர் வந்து சபிக்கிறாரு. காந்தாரியின் சாபத்தினால கிருஷ்ணனுடைய யாதவ குலம் எப்படி அழியுது, யாரால அழியுதுன்றத பார்க்கலாமா? கிருஷ்ணருக்கும் ஜம்பவதிக்கும் பிறக்கிற குழந்தைதான் சம்பா. அவன் தான் வந்து ஒரு தடவை குறும்புத்தனம் பண்றதுக்காக பெண் வேடம் போட்டு குழந்தை வயிற்றுல இருக்க மாதிரி துணியை வந்து கட்டிட்டு இருக்கான். அந்த வழியா விஸ்வாமித்திரர், துர்வாசகர், வசிஷ்டர், நாரதர்லாம் வந்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்க கிட்ட வந்து விளையாட்டுத்தனமா இந்த வயிற்றுல இருக்க குழந்தை என்ன குழந்தைன்ற மாதிரி கேட்குறான். அப்போ வந்து இதை வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு வயிற்றுல வந்து ஒரு கடா வந்து பிறக்கும் அப்படின்னு சொல்லி சபிச்சுட்டு போயிடுறாங்க சாபம் மாதிரி. அடுத்த நாளே வந்து அவனுக்கு அதே போல இரும்பு கம்பியை அவன் வந்து பெற்றெடுக்கிறான். அதை வந்து அங்க இருக்கிற ராஜா வந்து உக்ரசேனன்ட்ட வந்து நடந்ததெல்லாம் அவன் சொல்றான். உக்ரசேனன் என்ன சொல்றான், சம்பாவட்ட இந்த தடியை வந்து பொடி பொடியா குட்டி குட்டியா நொறுக்கி அதை வந்து நீ கடல்ல போட்டுரு அப்படின்னு சொல்றாரு. அவனும் அதே போல பொடி பொடியா நொறுக்கும் போது ஒரு துண்டு மட்டும் நொறுங்காம போயிடுது, மற்றதெல்லாம் நொறுங்கிடுது. அதை வந்து கடல்ல வீசும் போது கடல்ல இருந்த மீன் வந்து அந்த பெரிய துண்டை வந்து சாப்பிடுது. அந்த மீனை ஜரான்ற வேடன், அதாவது ராமாயணத்துல வாலியின் முந்தைய ஜென்மத்துல இருந்தவன் தான், அவன் கையில அந்த இரும்பு வந்து துண்டு வந்து கிடைக்குது. அவன் அதை வந்து ஆயுதமா செஞ்சு அந்த அம்பா செஞ்சு அதை உருவாக்கி வச்சிருக்கான். அந்த அம்பு தான் வந்து நம்ம கிருஷ்ணருடைய பாதத்துல வந்து படுது. அந்த துண்டு துண்டா ஆன அந்த இரும்பு தூள் எல்லாம் கடற்கரை ஓரமா வந்து ஃபுல்லா படியுது. அங்க இருந்து கோர புல்லு எல்லாம் படியுது. அப்போ ஒரு தடவை யாதவர்கள்லாம் அந்த திருவிழா கொண்டாட கடற்கரை ஓரமா வர்றவங்க அவங்களுக்குள்ள சண்டை வருது. அந்த சண்டையில தான் அங்க எதுவும் ஆயுதம் இல்லாதனால அந்த புல்லை எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் அடிக்கும் போது அது பெரிய ஆயுதமா வெயிட்டா ஆயுதம் மாதிரி இருந்து அது எல்லாரையும் அடிச்சு யாதவ குலமே அழிஞ்சு போயிடுது. யாதவ குலமா அழியும் போது இது வந்து பாரத போர் முடிஞ்சு 36 வருஷம் கழிச்சு இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடக்குது. யாதவ குலமே எல்லாரும் அழிஞ்சிடறாங்க. அதுல ஒரு சிலர் தான் உயிர் தப்பிக்கிறாங்க. அப்போ அந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறமே கிருஷ்ணர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்ப கிருஷ்ணருடைய சுதர்சன சக்கரம், பாஞ்சசன்ய சக்கரம், கிருஷ்ணரின் தேரு, அப்புறம் பலராமனுடைய கலப்பை ஆயுதம் இதெல்லாம் வந்து பூமியில இருந்து மறைஞ்சு போகுது. அப்ப கிருஷ்ணரும் பலராமரும் இந்த பக்கம் வெராவல்ல இடத்துல வராங்க. அப்போ பலராமர் யோகா மூலம் தனது உடலை விட்டு பிரிகிறார். கிருஷ்ணர் காட்டுக்கு போயிட்டு ஒரு மரத்தடியில படுத்து யோக சமாதிக்கு போறார். அப்ப அங்க வந்து மான துரத்திட்டு வந்த வேடன் வந்து ஜரா வந்து மீனிலிருந்து எடுத்த சின்ன துண்டை வந்து அம்புல எழுதி வச்சிருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் வந்து அந்த இடத்துக்கு வந்து மான துரத்திக்கிட்டு வரான். அப்ப கிருஷ்ணர் வந்து படுத்துட்டு இருக்காரு. அவர் வந்து பாதத்தை வந்து ஆட்டிக்கிட்டே தூங்குவாராம். அப்ப அவர் பாதத்துல வந்து எப்பவுமே மெஹந்தி பூசிட்டு இருப்பாராம், மருதாணி பூசி வச்சிருப்பாராம். பார்க்கறதுக்கு அழகா இருக்குமா பார்க்க. அவர் வந்து அந்த ஜரா என்ன பண்ணியிருக்கான், மான் அந்த அம்பு விடும் போது மானுடைய கால் மதி இருந்ததுனால கிருஷ்ணருடைய பாதத்துல அம்பை வந்து விட்டுட்டான். கிருஷ்ணர் வந்து அங்க பாதத்துல அம்பு விட்டதுனால ரத்தம் வந்து கசிய ஆரம்பிக்குது. ஜரா வந்து தன்னுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறான் கிருஷ்ணர்ட்ட. அதுக்கு கிருஷ்ணர், ஓ ஜெரா, நீ வந்து முற்பிறவில வாலியா இருந்த, அதனால என்னால ராமனால நீ வந்து கொல்லப்பட்ட, அதனால நீ கவலைப்பட வேணாம். இந்த உலகத்துல உள்ள அனைத்து செயல்களும் நான் விரும்பியபடிதான் நடக்குது, அதனால நீ கவலைப்பட வேணாம் அப்படி சொல்லிட்டு அவருடைய உயிர் வந்து பிரியுது. அப்ப கிருஷ்ணருக்கு உயிர் பிரியும் போது அவருடைய வயது வந்து 125. இங்க உள்ள பால்கா தீர்த்தம் தேகோத் சர்க்கா அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கிருஷ்ணர் தனது உடலை துறந்த இடம்னு சொல்றாங்க. கிருஷ்ணர் இறந்தவுடைய துக்கம் வந்து ஹஸ்தினாபுரம் துவாரகைக்கெல்லாம் தெரியுது. கிருஷ்ணர் உடலை எரிக்கிறாங்க. எரிக்கும் போது அங்கப்ப வந்து நல்லா மழை பெய்யுது.
மழையினால வெள்ளமும் ஏற்படுது. வெள்ளத்தினால கிருஷ்ணருடைய உடல் வந்து கடலுக்கு வந்து அடிச்சுக்கிட்டு போகுது. அது வந்து பூரி கடற்கரையில ஒதுங்குது. அடையாளம் கண்டுகிட்ட மக்கள் என்ன பண்றாங்க, மன்னர்கிட்ட வந்து சொல்றாங்க. மன்னர் வந்து கடற்கரை ஓரம் உடலை புதைச்சு ஒரு சிறு கோயிலை வந்து கட்டுறாரு. அந்த கோயில் தான் இப்ப வந்து புகழ் பெற்றிருக்கும் பூரி ஜெகநாத் கோயில். கிருஷ்ணருடைய இதயம் இன்னும் வரை துடிச்சுக்கிட்டே இருக்கிறதாவும் சொல்றாங்க. கிருஷ்ணர் இறந்த பிறகு துவாரகா கடலுக்குள்ள மூழ்கிறது. அத மாதிரி பிரகாசப்பட்டினம்ன்ற ஊர்ல தற்போதைய சோமநாத் ஆலயம் இருக்கு. இந்த ஆலயத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவுல கிருஷ்ணர் கோயில் இருக்கு. இந்த இடத்துல தான் இந்த குகையில தான் பலராமன் பூவுடல் துறந்ததாகவும் சொல்றாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சரோ ஸ்டோரியை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோலாம் உங்களுக்கு வியூ ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.